அனைவருக்கும் வணக்கம். மாறியிருக்கின்ற ஜனாதிபதிக்கும் அவருடைய ஆட்சியாளர்களுக்குமே எனது வேண்டுகோள், இந்த உலகத்துல இந்த நேரம் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புது ஆண்டுக்காக எல்லாருமே பரபரப்பாகவும் சந்தோஷமாகவும் தங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். கடந்த ஒரு வருடமாக நானும் எனது குடும்பமும் எனது தந்தையை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் சிறைச்சாலையிலே வாடவிட்டு துடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்திடமும் இல்லது இந்த ஆட்சியாளர்களிடமும் நாங்கள் வேண்டிக் கொள்வது ஒன்றுதான், எங்களுடைய அப்பாவின் விடுதலைக்காகவும் எங்களோட அப்பாவை மாதிரி உள்ளே இருக்கிற அனைத்து அரசியல் கைதிகளுக்காகவும் மட்டுமே. எங்களுடைய சந்தோஷம் எங்களோட அப்பா விடுதலையாகி எங்களோட மீண்டு வந்து சேர்றதாக மட்டுமாகவே இருக்கும். எங்களுடைய அப்பாவுடைய விடுதலைக்காக உங்களிடம் இருந்து கேட்கிறேன், இந்த ஒரு உதவியை மட்டும் இந்த ஜனாதிபதி எங்களுக்காக செய்து தர வேண்டும். நன்றி. 30 வருடங்களாக தடை செய்யப்பட்ட தடுத்து வைக்கப்பட்ட எமது போராளிகள் வெகு விரைவில் சீக்கிரமாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் இவ்வாறான தடை சட்டங்கள் நீக்கப்பட்டு எமது உறவுகள் சுபீட்சமான வாழ்வை இந்த நாட்டிலே வாழ வேண்டும். இதற்கான ஒரு முடிவை எமது அரசாங்கம் சார்ந்த அனைத்து அமைப்புகளும் முன்னெடுத்து இவர்களுக்கான விடுதலையை வெற்றிகரமாக நிறைவு செய்து தர வேண்டும் என்று இந்த வேளையிலேயே கேட்டு நிற்கின்றோம். சோதரரும் சோதர